ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு ஃப்ரூட் சாலடு. ஸோ இது மேலே போட்டிருக்குது பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட்டு, சரிங்களா? அது பைத்தட்டு ஒரு பார் தான் எடுக்கணும். இது நாக சாரி இது பலாப்பழம். அப்புறம் இதில் 2 நெல்லிக்காய் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் மாதுளம்பழம் ஒரு ஒரு ஆஃபு. ஸோ அப்புறமா இங்கே வெல்லம், பனங்கட்டி வெல்லம். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி மிக்ஸ் ஃப்ரூட்டாக பண்ணி சாப்பிட்டோம்னா ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு விட்டமின் சக்தி இருக்குது. ஸோ எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதில் என்ன உங்களுக்கு ஒரு கண்டெம்ட் இருக்கணும்னா, நீங்கள் சாப்பிட்ற விதங்கள் ஸோ உங்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்றப்படும். ஸோ அதேமாரி கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து ஒரு 63 பேர் செத்தாங்களே, அந்தமாரி இல்லாத, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இது டைரெக்டாக அவங்க சீக்கிரம் சாகிறவங்க. ஸோ நாம் இந்த மாதிரி ஆரோக்கியத்தை சாப்பிடும்போது, ஹெல்த்தியாக சாப்பிடும்போது, நல்ல விட்டமின் சக்தி உள்ளதாக சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல விட்டமின் சக்தியாக நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு மட்டும் ஏன் சாவு சீக்கிரம் வருது? அப்போ அதாவது சாராயம் அருந்துவதனால அவங்க ஏன் சீக்கிரமாக இறந்துடுறாங்க? இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோக்கியம் இதில் ரொம்ப நம்ம ஊட்டச்சக்தி அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்தமாரி பழங்கள் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம உடல்களை காப்பாற்றப்படுது. நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற குடல்கள் ஆரோக்கியமாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் இளமையான தோட்டத்தில் நம்ம எல்லோரும் முன்னாடி நம்ம காணப்படுறோம், தெரியப்படுகிறோம். ஸோ மற்றவங்க பார்த்துட்டு நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துட்டு, என்ன எவ்வளோ வயசாகனாலும் நீ ரொம்ப ஒரு சின்ன வயசு பையன் மாதிரியே இருக்கிற, ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கிற, ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா இந்த மாதிரி விட்டமின் சக்திகளை நீங்கள் எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இது சாப்பிடும்போது நீங்கள் சுகரை மட்டும் ஆட் பண்ணாதீங்க, பனங்கட்டி வெல்லத்தை போடுங்க. இதுமாரி கண்டதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள், அதாவது ஒரு உயிர்களை ஏனதானமாக போயிட்டு ஒரு உயிர்களை பறி கொடுத்துட்டு, ஏன்டா நம்ம பறி கொடுத்தோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வருத்தப்படுற நிலைமை வச்சுக்காதீங்க. ஆரோக்கியத்தை காப்பாடுற சக்தியான விட்டமின் உள்ள பொருட்களை நீங்கள் சாப்பிட்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வரட்டுமா?